இப்போ வாழை பண்ணும்போது வாழையில் வந்து ஒரு ஷாட் இருக்கும். இப்போ அம்மா வந்து பணம் வாங்குவாங்க, என் பையனை வேலைக்கு வரான் அப்படின்னு சொல்லி. லைட்டிங் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி ஷார்ட் எவ்ரி ஃபில்ம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக சொல்கிறதுக்காக நான் இந்த இடத்துல அண்டர்லைன் பண்ணுறேன். டக்குன்னு தோணுதுன்னு சொல்கிறேன். புரியுது. அது வந்து ஒரு பாவர்ட்டியான ஒரு ஃபேமிலி அவங்க. அந்த அம்மா தான் அவங்கள காப்பாற்றணும். இப்போ டேரக்டர் சொல்லும்போது இது வந்து டாப் லைட்டில் தான் இதை நம்ம ஷூட் பண்ணணும் ஓகே அப்படின்னு நான் சொல்கிறேன் அவர்கிட்ட. அப்போ டாப் லைட்டில் ஷூட் பண்ணுறது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த இன்னர் லேயரில் கனெக்ட் ஆகிற சொல்கிறாங்க. ஹார்ஸாக ஒரு லைட் இருக்கும். அந்த ஹார்ஸ் லைட்டில் வந்து இந்த நோஸ்ல எல்லாம் லைட் வரும். ஓகே ஒரு இது இருக்கும். நீங்கள் ஒரு அழகான விஷயத்தை பார்க்க போது அதிகாலையில் பார்க்கும்போது ஒரு அழகு இருக்கும். கரெக்ட். அதுவே நம்ம வந்து மதியம் பார்த்தோம்னா ரொம்ப அதை சகிக்க முடியாமல் ஒன்று இருக்கும். அப்போ இந்த ஏழ்மையும் அதுக்குள்ளே போற்றையாது. ஓகே அவங்களுடைய போவர்ட்டி, அந்த பாவம் இல்லை, பாவம்னு சொல்லக்கூடாது, அவங்களுடைய அந்த லைஃப் வறுமை, அவங்க வறுமையும் அவங்களுடைய இயலாமையும் அதுக்குள்ளே வருது. அதனுடைய கன்சிஸ்டன்சியாக அதை அப்படியே கீப் அப் பண்ணுறதுக்கு வீட்டுக்குள்ளே வருவான், கதவை கூட்டிகிட்டு வந்த பையன். நான் போக மாட்டேன் வேலைக்கு அப்படின்னு தட்டுவான். அப்போ மேலேருந்து ஒரு ஷேடோ ஒன்று வரும். அந்த வீட்டுடைய ஓட்டை ஓப்பன் பண்ணியிருக்கேன் நாங்கள் மேலே. அங்கேருந்து ஒரு ஷேடோ, அந்த ஓடில் கூட அங்கே இல்லை, அதை கூட அவங்களால ஃபில்லப் பண்ண முடியாமல் இருக்காங்கன்னு அந்த ஷேடோ வந்து அதை எலிவேட் பண்ணுது. இது எல்லாமே ஹிடன் லேயர்ஸு. இது கூட கனெக்ட் ஆவாங்கன்னு நம்புகிறேன் நான். ஓகே ஓகே. இது எனக்கு அது பிடிக்குது. இந்த ஓகே, அதை நம்ம ஈஸியாக அவங்களுக்கு சொல்லிட முடிஞ்சிருது. நீங்கள் அப்படி இல்லாமல் அதை க்ளூமியாக ஒரு மாதிரி ஃபேண்டஸியாக லைட் பண்ணால் ஓகேப்பா அப்படின்னு வெளில நிற்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, வெளில நிற்பாங்க. இது வந்து கனெக்ட் ஆக முடியும் அப்படின்னு நம்புறேன். இது மாதிரி எல்லா சீன்ஸுக்கும் இருக்குது. நான் அப்படி ஃபில்ம் அப்படி பார்க்குறேன்.